இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி கடக ராசி. ராசி சக்கரத்துல 4வதாக வரக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வான் மண்டலத்துல பூமி உட்பட எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருது. பூமியிலிருந்து பார்க்கும்போது என்னமோ சூரியன் தான் காலையில் கிழக்கு பக்கம் உதிக்குது, மாலையில் மறையுது, அஸ்தமனம் ஆகுது அப்படின்னு நமக்கு தோன்றும். ஆனால் சூரியனை சுற்றி தான் அனைத்து கிரகங்களும் சுற்றி கொண்டிருக்கிறது. பூமியும் சுற்றுப்பாதையில் இருபுறமும் சுற்றுறது. 7.5 பாகைகள் கொண்ட நீள்வட்ட பாதையில் தான் பூமி சுற்றிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா 360 டிகிரி பாகைகள் கொண்டது இந்த பூமி அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையை 12 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ராசி அப்படின்னு பெயர் வைத்து அதன் வழியில் பார்க்கப்படுறது தான் இந்த கிரகங்கள். விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போதும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போதுமே இது ஒரு உண்மைதான். நம்ம எவ்வளவோ பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுடைய ஜோதிடர்கள் அதை கரெக்டாக கணித்து சொல்லும்போது ஆமாம் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்தது அப்படிங்கிறத நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி சொல்கிறத நம்மளும் பார்க்க முடியுது. சரி, நம்ம கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கடகராசி அப்படிங்கிறது ஒரு பெண் ராசி. நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ராசி, சர ராசி. இந்த ராசிக்காரங்களுடைய ராசி சின்னம் நண்டு. நண்டு எப்படி தன்னுடைய ஒரு விடாப்பிடியாக ஒரு விஷயத்தில் இறங்கி கரெக்டாக அந்த காரியம் ஆகிற வரைக்கும் அப்படியே குறிக்கோளாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த கடகராசி என்பவர்களும் தன்னுடைய குறிக்கோளை அடையக்கூடியவங்க, அதற்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியவங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு கொஞ்சம் அஜீரண கோளாறு, அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும். இந்த கடகராசியை ஒரு ஊமை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களாம் கொஞ்சம் லேட்டாக தான் பேச ஆரம்பிச்சிருக்கும், அதனால் அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒரு உண்மை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் வீடோடு இந்த ராசி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு, செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு, சந்திரன் உங்களுக்கு அதிபதியாக வர்றதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க, அப்படி ஒரு குணாதிசயம் படைத்தவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி மாறுறது உங்களுக்கு பிடிக்காது, அதிக மாற்றங்களை இவங்க விரும்ப மாட்டாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த மார்கழி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மார்கழி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்தில் சனி பகவான் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் வக்ரக இயக்கத்தில் இருக்கிறார். இந்த மாதம் கொஞ்சம் சோதனை காலமாக இருந்தாலும் கூட நிறைய சிக்கல்களும் நிறைய பிரச்சனைகளும் வந்தாலும் கூட அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக நீங்கள் வர போகிறீங்க. சிறு சிறு தொல்லைகள் வரலாம், கொஞ்சம் பக்குவமாக தைரியமாக ஒவ்வொன்றையும் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அந்த தொல்லைகள்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு மனோபக்குவம், மனோதைரியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு நம்பினவங்கள இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. பணியில் கூட பாதியிலேயே ஒரு சிலர்லாம் வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க, அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பாதியிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பாதி வேலை செஞ்சு பாதி வேலை செய்யாத விடுறது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்காது. ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்களே இந்த காலகட்டத்தில் தள்ளப்படுவீங்க. கொஞ்சம் சோதனையை சாதனையாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றவங்களுடைய வழிகாட்டுதலை கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் வழிகாட்டுதலை கேளுங்க. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் நான் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கேட்க வேணாம். உங்களுக்கு யார் ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேளுங்க. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. எந்த ஒரு
எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் மற்றவங்க கூட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈடுபடுறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை கொஞ்சம் மனக்குழப்பமாகவே இருக்குது, ஒரு தைரியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க, மனதில் கொஞ்சம் அமைதி பிறக்கும். சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. சனியால் அந்த ஏற்படக்கூடிய கொஞ்சம் இந்த சோதனைகள்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும். குலதெய்வத்தை வழிபடுங்க. மார்கழி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு குரு செல்ல இருக்கிறார். அதுவும் வக்கிரகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு. அவர் 12ஆம் இடத்திற்கு வரும்போது வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. பல வழியில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய சம்பந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். குருவோடைய பார்வை பதியும் இடம் ரொம்ப சிறப்பு எப்படின்னாலும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு, அன்பு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். மற்ற சகோதரர்களிடம் அன்பு காட்டி அதன் மூலிமா நிறைய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. பெரும்பாலும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு சகோதரர் வழியில் எதுவும் பெருசாக ஹெல்ப் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் கிடைக்கும். பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நல்ல ஒரு அன்பு காட்டுவாங்க. இடம், பூமி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பத்திரப்பதிவில் இருந்த அந்த தடைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். ரொம்ப நாளாக நிலம் வாங்கினா ஆனால் பத்திரப்பதிவு செய்யலை, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் மேலதிகாரியால் கொஞ்சம் வரும். மாறுதலாகி போகலாமா, நம்ம மேலே இதை தொடர்ந்து இதில் அந்த வேலைக்கு போக முடியாது, மேலதிகாரியெல்லாம் நிறைய ப்ரெஷர் இருக்குது, வேலைபளு அதிகமாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும். எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரி ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட, டிப்ரெஷன் அதிகமாக கொடுத்தாலும், வேலைபளு அதிகம் கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுறவங்க ஈடுபடுங்க. விரயங்கள் கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் சின்ன சின்ன இழப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதை ஈடு செய்கிறதுக்கு சில முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. ஓரளவுக்கு அதன் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விலகி சென்ற சொந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட விரும்பி வந்து இணைவாங்க. ஃபஸ்ட்டில் மாத ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள், கஷ்டம், பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். மாத இறுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் விரும்பி வந்து சேருவாங்க. வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான மாத இறுதியில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புது வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதற்கெல்லாம் இது உகந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மார்கழி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். நம்மளுடைய கடக ராசிக்குன்னு பார்த்திங்கன்னா 4, 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுகம் மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியானவர். அவர் 6ஆம் இடத்துக்கு வரும்போது உத்தியோகத்தில் எதிர்பாராமல் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சி போராடிட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் விருப்ப ஓய்வூதியம் பெற்று சுயமாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். அப்படி செயல்படுத்தவும் செய்வீங்க. ஓரளவுக்கு லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் எதிர்காலத்திற்காக ஒரு சில முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. ஓரளவுக்கு முடிவுகள் சாதகமாக இருக்கும். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. எந்த ஒரு முடிவே டக்குன்னு நீங்களே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் குழப்பமான மனநிலை மாத ஸ்டார்டிங்கில் இருக்கும். மாத இறுதிக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. வெளிநாட்டு வர்த்தகம் செய்கிறவங்க, வெளிநாட்டு வணிகம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எது ஒன்றுலாம் உங்களை கை நழுவி போச்சு அதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு சாதகமான பலனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு ஆதாயம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எது ஒன்று தடைபட்டு நின்றுச்சு அது இந்த காலகட்டத்தில் நடக்கும்.
பெண்கள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி பெண்களால் ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளால் அல்லது பெண்களால் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுல அதில் ஒரு முடிவுக்கு வரும். மார்கழி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். அங்கு உச்சம் பெற்று அமர இருக்கிறார். இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு சொல்லலாம். நல்ல ஒரு யோகமான கிரகம் வலுப்பெற்று வந்து அமரும் போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம், தெய்வப்பற்று அதிகரிக்கும், கூட்டு முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கூட்டாக தொழில் செஞ்சவங்களாம் விலகி வந்து கூட தனியாக தொழில் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரி மூலிமா ஏதாவது ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய பக்கபலமும் உங்களுக்கு கிடைக்கிறதன் மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய திருப்பம் ஏற்படக்கூடிய நாட்கள் அமையும். உறவினர்கிட்ட இருந்த அந்த மனஸ்தாபம்லாம் சரியாகி நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். மாத ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். மாத இறுதியில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மேல் அதிகாரிக்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத பிற்பகுதி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு கூட்டு முயற்சி அமோகமாக இருக்கும். மாணவ மாணவிகள் கொஞ்சம் கடினமான உழைப்பு போட்டிங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். கடகராசி பெண்களுக்கு ரொம்ப அமோகமான மாதமாக இது அமைந்திருக்கு. மனதில் இருந்த அந்த கசப்பு மாதிரி நல்ல ஒரு இனிமையான மாதமாக இது உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளுக்கிடையே இருந்த அந்த மனக்கசப்பு மாறும், வரவு அதிகரிக்கும். என்ன ஒன்று செலவு கொஞ்சம் கூடும், கவனமாக செயல்படுறது நல்லது. எந்த ஒரு செலவுமே திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அவசரப்பட்டு எதுலேயும் டக்குனு இறங்க வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். முடிந்தால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றிகரமாக அமையும். தேங்காய் தீபம் போடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு 9 தேங்காய் தீபம் போடுங்க. எடுக்கிற காரியம் சக்ஸஸாக முடியும். பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு போய் போடுங்க. ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு போடுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.